Hey all, welcome to Dot Talks. டிசைனை பற்றி, டிசைன் திங்கிங்கை பற்றி அண்ட் இண்டஸ்ட்ரியில் டிசைன் எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அண்ட் வி ஆர் ப்ரவுட் டு சே தட் தமிழில் டிசைனை பற்றி பேசக்கூடிய முதல் பாட்காஸ்ட் டாட் டாக்ஸ். ஸோ நவ் டுடே வி ஹாவ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட். இன்றைக்கி வந்தவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அஜய். ஸோ ஒரு 15 வருஷம் டிசைன் இண்டஸ்ட்ரியில் he has a wide experience in product design, digital design, strategy, marketing and communications. அவர் நிறைய டீம்ஸ் பில்ட் பண்ணியிருக்காரு. நிறைய கம்பெனிஸில் அதோடைய கம்ப்ளீட் டீம்ஸை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இன்றைக்கி நம்ம உரையாட போகிறோம் about design, about his philosophy. Hi Ajay, how are you? All good. எஸ், தேங்க்யூ. நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸில் டாட்டுக்கு வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணீங்க. ஸோ இந்த பாட்காஸ்டோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா there are a lot of parents, students, design aspirants கண்டிப்பாக who wants to get into design. டிசைன்னா என்னன்னு தெரியாமல் பட் டிசைனை பற்றி ஏதோ ஒரு இன்க்ளைன் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ ஒரு ஃபேமஸான ஜிகிர் தண்டா படத்தில் வந்து கார்த்திக் சுப்புராஜ் சொல்லுவார், யூ டோன்ட் சூஸ் ஆர்ட், ஆர்ட் சூசஸ் யூ. அந்த மாதிரி இட் இஸ் சேம் வித் டிசைன். யூ டோன்ட் சூஸ் டிசைன், டிசைன் சூசஸ் யூங்கிற மாதிரி. ஸோ இங்கே இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து டிசைனுக்கு வரணும், பட் தே டோன்ட் ஹாவ் மச் அவேர்னஸ் அபவுட் டிசைன். ஏன்னா இன்றைக்குமே வந்து நான் டிசைன் முடிச்சு ஒரு 8 வருஷம் இருக்கும், நீங்கள் முடிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு 12-15 வருஷம் இருக்கும் இல்லையா? அப்போ எப்படி இருக்கோ இப்படியும் அப்படித்தான் வந்து சில இடங்களில் டிசைனை பற்றியான அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. கரெக்ட். ஸோ எங்கள் ஆடியன்ஸுக்கு ஜஸ்ட் லிட்டில் பிட் டெல் அபவுட் உங்களை பொறுத்த வரைக்கும் டிசைன்னா என்ன, உங்களுடைய கரியரில் டிசைன் எப்படி உங்களை வந்து பரிமாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. ஓகே, காட் இட். ஸோ that's a very good question, really good question. So end of the day design வந்து ஒரு philosophy. In fact it's not அது ஒரு ஸ்கில்லோ இல்லை ஒரு I would not badge it as like ஒரு கைண்ட் ஆஃப் அ ப்ரொஃபஷன் மாத்திரம் அதை பேட்ச் பண்ண முடியாது. இட்ஸ் மோர் ஆஃப் அன் ஆட்டிடியூட் அது ஆக்சுவலி. ஸோ ஹவு நீங்கள் உங்கள் அழகை எப்படி உணர்றீங்க? ஸோ லைக் யூ கோ இன் ஃப்ரண்ட், ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் மிரர் முன்னாடி நின்று ஹவு மை லுக்கிங் அப்படின்னா ஒரு இட் கிவ்ஸ் யூ சம் மெசேஜில். அந்த மாதிரி தான் இது ஆக்சுவலி. இட் இஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆட்டிடியூட் வேர் ஒரு சின்ன பொருளை பார்த்தா கூட இது வந்து இந்த பொருளை இப்படி பெட்டராக பண்ணியிருக்கலாமே. ஒரு கம்யூனிகேஷன் பார்க்குறோம் ரோடில், ஒரு பெரிய ஹோர்டிங் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது, ஆனால் இப்படி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமே. அது ஒரு வே ஆஃப் திங்கிங். அது ஆக்சுவலி அது ஒரு அந்த திங்கிங்கை வந்து இன்கல்கேட் பண்ணுறது தான் மோஸ்ட்லி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் தட்ஸ் வாட் தேர் டூயிங் ஆக்சுவலி. அந்த ஃப்ரீ திங்கிங்கை எடுத்துகிட்டு வந்து when they are able to question குட் டிசைன் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கலாம், அந்த கொஷனிங் வந்து பண்ண தூண்டுறது வந்து ஐ வுட் சே இஸ் லைக் டிசைன். அண்ட் இது சாரி டு இன்டரப்ட். சரி, இப்போ இது வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து வேறு ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸஸோ இது பண்ண முடியலைங்களா? டிசைன் மட்டும்தான் பண்ண முடியுமா அதை? ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி மோஸ்ட் ஆஃப் த engineering colleges or like or very subject driven colleges பார்த்தீங்கன்னா கோர்ஸ் எப்படி இருக்கும்னா இட் இஸ் வெரி வெரி சப்ஜெக்டிவ் அண்ட் வெரி டெக்னிக்கல் இன் நேச்சர். டெக்னிக்கலி இது நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா யூ பிகம் அன் என்ஜினியர் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. பட் ஆனால் டிசைனில் எப்படின்னா இட் பிகம்ஸ் வெரி ஓப்பன் எண்டட். உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்றாங்க, சேயிங் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை, ஸோ இதை ரீடிசைன் பண்ணுங்க அப்படின்ற ப்ரீஃபை கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட. ஸோ எப்படி அந்த ப்ரீஃப் எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்டை நீங்கள் ரீடிசைன் பண்ணுறீங்கன்றது இஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. அதுதான் ஃப்ரீ திங்கிங்னு சொல்ல வரேன் ஆக்சுவலி. ஸோ வென் யூ ஆர் சேயிங் தட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது. யூ கேன் எம்ப்ளாய் ஸோ மெனி அதர் ப்ரொஃபஷன்ஸ் டு ஆக்சுவலி சால்வ் தட் ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, எங்கெங்கெல்லாம் நல்லா இல்லை, எப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எப்படிலாம் அதை வந்து நான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சொல்யூஷனிங்கில் வந்து என்ஜினியரிங் வருது, உங்களோட மேபி ஒரு எத்னோகிராஃபர் நீடடாக இருக்கலாம், மேபி ஒரு டாக்டரோட ஒப்பீனியன் தேவைப்படும். ஸோ எல்லாமே ஆக்சுவலி கல்மினேட் பண்ணி ஃபைனலி இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் தட் ஒன் குட் ப்ராடக்ட் and you are able to put it in front of the user முன்னாடி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா then
actual success for a designer actually happens there. So that's my viewpoint. So it is not comprised to just one profession. Okay. It will be a culmination of so many other professions coming together. எல்லாமே சேர்ந்து வரும். எல்லா ப்ரொஃபஷனுமே சேர்ந்து they work together to solve a specific product. அந்த பிரிட்ஜிங் கேப்பாக தான் ஒரு டிசைனர் இருக்கணுமே தவிர ஐ ஆம் நாட் ட்ரைங் டு சே ஒரு டிசைனர் வந்து என்ஜினியராக இருக்கணும்னு சொல்ல வரல. அந்த டிசைனர் வந்து தெளிவாக ஒரு ஹியூமனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசித்து இதை பண்ணால் இந்த ஹியூமனுக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கா. நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ல வரல, அவேராக இருக்கணும்னு சொல்லுவேன் ஆக்சுவலி. ஸோ அது ஈவன் இஃப் யூஆர் அவேர் போதும், அது மோர் தென் இனஃப். ஓகே. ஒரு ப்ரொஃபஷனோட நெட்டிகிரிட்டியை வந்து புரிஞ்சிக்க தன்மை இருந்ததுன்னா போதும், அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். அது தட் இஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் பை இட் செல்ஃப். அந்த பிரிட்ஜிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பிரிட்ஜாக இருக்கீங்க அப்படின்னா, டு அல்டிமேட்லி உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, அந்த அப்ஜெக்டிவ் ரீச் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கல்மினேட் பண்ணி சேர்க்கணும், அதுதான் என்னோடய வேலை. ஐ திங்க் எல்லாராலையும் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுது. பீப்புள் ஆர் ஏபிள் டு கெட் அண்ட் தேர் ஏபிள் டு யூஸ் இட். அண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, அந்த இவென்ச்சுவலி இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸ்லாம் குறைஞ்சி இவென்ச்சுவலி இட் பிகம்ஸ் ஒன் வேர்ல்ட் ஒன் யூனிட்டி சார்ட் ஆஃப் இது, அந்த மாதிரி கான்செப்டுக்கு போயிடுது ஆக்சுவலி. ஸோ நீஷுங்கிற அந்த இது ஐ திங்க் இஸ் நியர் டெட் இஸ் வாட் ஐ ஃபீல். தட்ஸ் மை வியூ பாயிண்ட். There might be designers who define the niche, design products for that niche. I'm sure that is there and still happening. Illennu solla. But I am a designer. From my philosophy, I feel I always design for, like, the masses or the middleman. So for me, I think in the rendu target audiences ku naduvliye I think the difference is wearing off. Oh. ஸோ மிடில் மேன் அண்ட் மாஸுக்கே வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் இட் பிகம்ஸ் மோர் கிரே அண்ட் கிரே ஆஸ் இன் டெஃபினேஷன் இல்லாமல் இட்ஸ் மூவிங் டு அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் அந்த பாகுபாடுலாம் இல்லை இப்போ. ஐ டோன்ட் சி தட் அஸ் அ ப்ராப்ளம். ஐ சி தட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஹானஸ்ட்லி. ஓகே, நைஸ். ஸோ வென் யூ டாக் அபவுட் இந்த நீஷஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கும்போது, இன்றைக்கி நீங்கள் கார்ப்பரேட்டில் யூஆர் சர்விங் எ வெரி ஹை பொசிஷன் அண்ட் யூஆர் ஹேண்ட்லிங் லாட் ஆஃப் டீம்ஸ், நிறைய டீம்ஸ் மேனேஜ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இருக்கிற ஒரு பெரிய அச்சம் பேரண்ட்ஸுக்காக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை யங் டிசைனர்ஸுவாக கிராஜுவேட்டிங், ஏஐ நம்மளுடைய வேலையை எடுத்துருமா? ஸோ டிசைனராக பார்க்கும்போது இன்றைக்கி கேன்வா வந்தப்போ நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷாப் போகாமல் கேன்வா யூஸ் பண்ணாங்க. கரெக்ட். அண்ட் அது இத்தனைக்கும் அது வந்து ஜஸ்ட் ஒரு ஆட்டோமேட்டட் டூல் தான். கரெக்ட். அதுவாக சிந்திக்க முடியாது. பட் இன்றைக்கி ஏஐ டூல்ஸ் வருது, அதுவே டிசைன் பண்ணுது, அதுவே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுதுன்னு சொல்லும்போது, அந்த இடத்துல ஒரு டிசைனராக, ஒரு யங் டிசைனராக நான் என்னென்ன சேஃப்கார்ட் பண்ணணும் என்னுடைய பொசிஷனை நான் தக்க வச்சுக்கிறதுக்கு? அச்சம் படணுமா வேணாமா? முதல்ல ஏஐ வந்து ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னா தெளிவாக அதுக்கு முதல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அதுக்கு. அது எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ திங்க் இட் இஸ் இன்பில்ட் இன் ஹியூமன். உங்களால் வந்து ஒரு கோலை வந்து உங்களால் கிளியராக வந்து ஒருத்தங்கக்கிட்ட சொல்லி ஒரு வேலையை வாங்க முடியாது ஹானஸ்ட்லி. தட்ஸ் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். மக்கள்கிட்டயே அவ்வளோ ப்ராப்ளம் வரும்போது ஏஐ கிட்ட ஐ திங்க் இட் வில் டேக் அ லிட்டில் டைம் ஹானஸ்ட்லி. வி ஆஸ்க் மீ இஃப் யூ நாட் ஏபிள் டு கிவ் அ ப்ரீஃப், ஐ டோன்ட் திங்க் தே வில் பி ஏபிள் டு டிசைன். ஸோ நீங்கள் என்ன தான் பண்ணாலும், உங்கள் ப்ரீஃபை இவ்வளோ டார்கெட்டாக வச்சாலும், யூ மைட் கெட் அ நியர் ஈக்குவலண்ட் ஒரு 60% பேக் ப்ராடக்ட் வேணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 40% எடுத்து ஒர்க் பண்ணி அதை அப் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஹியூமன் இன்டர்வென்ஷன் இஸ் கண்டிப்பாக நெசசரி இஸ் வாட் ஐ ஃபீல், அட்லீஸ்ட் அட் திஸ் ஸ்டேஜ். அண்ட் ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் சீயிங் ஏஐ ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஹானஸ்ட்லி. நிறைய பிளேசஸில் வந்து அன்வான்டாக உட்காந்து நாங்கள்லாம் முன்னாடி ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உட்காந்துட்டு தேய்ச்சிட்டு இருப்போம் உட்காந்து. ஆல் தட் இஸ் அன்னெசரி, வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா? ஸோ ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டனில் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஸ்டில் ஐ திங்க் யூ ஆர் மோர் எம்பவர்ட் நோ. Designer is more empowered to actually
bring a better solution to the market. So I think faster also. Faster, very fast actually. It is very fast. But you need to understand that அந்த கிளாரிட்டியை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஏஐக்கு அது இட் வில் கீப் பீட்டிங் அரவுண்ட் இன் புஷஸ். உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கடைசி வரைக்கும் வராது. They call it as hallucinations, right? Yeah, you can so call AI is creating hallucination. இப்போ சாட் ஜிபிடிலே ஒரு விஷயம் கேட்கும் போது அதுக்கு தெரியாத விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குது. அது கரெக்ட். இன்னைக்கு உண்மைக்கும் பொய்யுக்கும் இடைவேளை இருக்கிற அந்த ஒரு இது ஒன்றும் புது கான்செப்ட் இல்லை ஆக்சுவலி. இது ஒன்றும் புது கான்செப்ட் இல்லை. when we go to, I mean, there is a funny saying in like, you know, in design, when you're not able to convince, you confuse. that is what happens actually. So I think the AI is doing that. If it's not able to convince, it's trying to confuse you. It depends on how much of clarity you have in getting work done through an AI actually. So it's all about clarity end of the day. So I think AI can never be very clear than a human. So that is what your point is. Okay. அதனால டிசைனர்ஸ் யாரும் அச்சப்பட வேணாம். I don't think so. There is a good scope in the future despite being AI. Correct. And இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற ஒரு பொதுவான கேள்வி என்னென்னா, இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு இன்ஜினியராக போய் சேரும் போது என்ன சேலரிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க் இருக்குது. ஒரு டாக்டர் படிச்சுட்டு ஒரு இது போகும்போதும் இருக்குது, ஒரு லாயராக வந்து போகிறப்போ எல்லாமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இருக்குது. கரெக்ட். பட் எனக்கு டிசைனை ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 18 விதமான டிசிப்ளின்ஸ் இருக்குது டிசைனுக்குள்ளேயே. கரெக்ட். அதில் எதை படிச்சுட்டு எதில் போனால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், என்ன மாதிரியான சம்பளங்கள் கிடைக்குங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. ஓகே, என்ன மாதிரியான சேலரி கிடைக்கும், என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ஆவரேஜ் பே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி, ஏன்னா நீங்கள் டீம்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு கம்பெனிஸ்குள்ளே ஒரு டீமை உருவாக்கும் போது நிறைய டிசைனர்ஸை உள்ள எடுக்கிறீங்க. கரெக்ட். ஸோ நீங்கள் எப்படி அந்த பெஞ்ச் மார்க் பார்க்குறீங்க, என்ன மாதிரியான பெஞ்ச் மார்க் இப்போ இருக்குது, வாட் இஸ் தட் ஆவரேஜ் சேலரி தட் அ டிசைனர் கேன் கெட்? கரெக்ட். I cannot comment on like, you know, other professions. I've been into product design for some time, that too in the craft sector. அதுக்கப்புறம் I have been into corporate communications and marcoms and strategy and consultingல இருந்திருக்கேன். இந்த லைன்ஸில் இருந்திருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இஃப் யூ நோட்டிஸ், நான் உள்ள generally when I started my career, this was like 10 years back. I started with around 5.5 or 6.5 lakhs or something is when I started. Okay. The whole, so 50,000 a month average, around 50,000 a month. Okay. We started. But from there, I think as and when you grow, actually you get a considerable amount of hike. More and more niche ரோல்ஸ் எடுக்க உங்களுக்கு வந்து இன்னும் நீஷான சேலரிஸ் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சல்ட்டிங்கில் இருக்கும்போது த வே யூ கெட் பெய்ட், அகெயின் தீஸ் ஆர் ஆல் டிபெண்ட் ஆன் த கன்வர்ஷன் ரேஷியோஸ் ஆனஸ்ட்லி. எப்படின்னா கார்ப்பரேட்டில் எப்படின்னா there are teams which can actually work for $190 a day. ஓகே, ஒரு டேக்கு 190 சார்ஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதாவது என்னோட பார்த்து 16,000 ரூபா ஒரு நாளைக்கு. ஆமாம், டோன்ட் திங்க், ஆனால் அந்த 16,000 ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பட் இட் வில் நாட் ஹேப்பன். ஓகே, பட் சார்ஜ் ரேட் சொல்கிறேன். ஓகே, அந்த ரேட் இது வந்து ஒரு டிசைனரோடைய ரேட் சொல்கிறீங்க. ஆமாம், டிசைனரோட ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கிற டிசைனரோட ரேட் வந்து அரௌண்ட் $190 a day வந்து அரௌண்ட் அவ்வளோ சார்ஜ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் தேர் ஆர் பீப்புள் இன் கன்சல்டிங் ஹூ சார்ஜ் தட் ஃபார் அன் hour. ஆக்சுவலி ஒரு மணி நேரத்துக்கு கூட சார்ஜ் பண்ணுறவங்க இருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட். அகேன் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ், எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த இம்பேக்ட் பொறுத்து தான் பைசா ஆக்சுவலி, ஹானஸ்ட்லி இஃப் யூ ஆஸ்க் மீ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் அ வெரி நீஷ் கேன்சர் ட்ரக் ஆர் சம்திங், அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் கேம்பெயின் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்கள் ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. ஃபார் எக்ஸாம்பிள், on the other hand, you are working on a small marketing campaign which is like not very niche in nature. You will get paid lesser. And the mari. So that's on a project basis. But on a employment basis, pathina, the salaries will range somewhere around, or managerial salary would somewhere range around 16 to 24 to 16 to 20 to 2 lakhs. Okay, 2 lakhs a month. 22 lakhs a year. So it is like 1.8 or 2 lakhs and the money around is the salaries which
we are looking at managerial salaries. Okay. So design managerங்களா இல்ல it's design manager. Design managers. Yeah. Okay. I'm just giving a broad range so that அதுக்குள்ள எப்படி வேணா ஃபிட் ஆகலாம். Of course it depends on the experience also. And for an associate who starts in this in the like you know ஒரு mid careerல இருக்கிற associateக்கு வந்து somewhere around 12 to 14 lakhs to 12 to 14 lakhs is an easy package which you easily get. So this நீங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த கார்ப்பரேட் உடைய ஆவரேஜ் கார்ப்பரேட் ஆவரேஜ். ஓகே. ஸோ சராசரி நீங்கள் சொல்கிற ரேஞ்ச் வச்சு பார்த்தோம்னா ஒரு மிடில் லெவலில் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 12 to அதுக்கப்புறம் ஒரு ஹைக் போய் மேனேஜராக போகிறப்போ 24 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் அவருடைய க்ரோத் ரேட் வந்து ஒரு 2 இயர்ஸில் கொண்டு வரலாங்களா அந்த க்ரோத் ரேட்டு 2 to 3 years இல்லை கார்ப்பரேட்டில் அதோட டைம் கூடுங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் லைக் யூனோ வாட் எந்த மாதிரி ஸ்கில் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூஆர் ஐ திங்க் இந்த டிஸ்கஷன் வி வர் ஹேவிங் எ லிட்டில் ஏர்லியர் ஆல்சோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஜென்ரலிஸ்ட்டாக இருக்கீங்களோ ஆஸ் அன் உங்களால் மார்க்ஃபார்ம்ஸ் பண்ண முடியுது, பிரிண்ட் ரிலேட்டட் எக்ஸ்பர்டீஸ் எடுத்துகிட்டு வர முடியுது. ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வேல்யூ பிகம்ஸ் மோர். அதான் அதுக்காக ஒருத்தர் எடுக்கிறத பதிலாக நீங்களே அந்த வேலையை செஞ்சுட்டா உங்களுடைய வேல்யூ கம்பெனியோட வேல்யூவில் கூடும். ஓகே ஓகே ஃபைன். ஓகே. ஸோ முன்னாடி சொல்லுவாங்க, இப்போ எங்கள் அப்பாலாம் வந்து என்ன சொல்லுவார், ஜாக் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன்னா இருக்காத, ஒரு விஷயத்தில் நீஷில் போ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி வந்து ப்ரொவைடட் த இண்டஸ்ட்ரியோடைய எவல்யூஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அவைலபிலிட்டி, இன்றைக்கி எல்லாத்துக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். கண்டிப்பாக அது இருக்குது. பட் ஆனால் ஐ வுட் நெவர் நெகேட் வாட் யுவர் ஃபாதர் செட். ஓகே. எப்போவுமே நான் நெகேட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா வைல் when you become the jack of all, like you know certainly you know more. I'm not saying no, you are aware of a lot of things. But ana niche nu varumbodhu eppome oru skill da eppome you can be a master. You cannot be master at 20 things la, obviously. Correct. You should be known for that one USP. Yes. So உங்களுக்கு மரியாதை வரணும் அப்படின்னா அந்த ஒரு நீஷ் ஸ்கில் இருந்து மாத்திரம்தான் வரும் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் ஜென்ரலிஸ்ட்டாக இருக்கலாம், ஐம் நாட் சேயிங் நோ. ஆனால் எப்போவுமே ஒரு நீஷ் பர்சனுக்கு இருக்கிற வேல்யூ வந்து எப்போவுமே ஜாஸ்தி. ஓகே. அந்த ஜென்ரலிஸ்ட்டும் வேலை நடத்தணும்னா நீஷ் பர்சன் கிட்ட தான். இதை நம்ம ஒரு பிரமிட் மாதிரி பார்க்கலாங்களா? லைக் இன்வெர்டட் பிரமிடாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நீஷில் இருந்துட்டு அதில் நீங்கள் ப்ரூவ் பண்ணி தென் யூ க்ரோ பிகர் அண்ட் பிகம் அ ஜெனரலிஸ்ட். கரெக்ட். ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் மெத்தட். ஸோ அப்படி இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் ஜெனரலிஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுடைய அடித்தளம் வந்து ஒரு நீஷ்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதில் யாரையுமே உங்களை அடிச்சுக்க முடியாது. உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்க போகிறீங்க. ஜென்ரலிஸ்ட்டாக ஆகும்போது யூ ஹாவ் அ பெட்டர் கமாண்ட் ஓவர் மற்ற டீம் மேனேஜ்மெண்ட், அவங்கள்ட்ட நம்ம போய் பேசுறது எல்லாமே இருக்கும்போது the communication is much better. Communication is much better, and one more thing is you will be able to empathize with your team. It doesn't. So we'll get to the closure of this session. Before that, இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடுடைய வளர்ச்சி மற்ற மாநிலங்களை விட நம்ம நிறைய இடங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்மளுடைய இண்டஸ்ட்ரியலைசேஷனாக இருக்கட்டும், நம்மளுடைய எல்லா விஷயங்கள். இப்போ எனக்கு எல்லா மாநிலங்களில் தமிழ்நாட்டில் தான் வந்து பெண்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். அண்ட் ஓவரால் இண்டஸ்ட்ரீஸோடைய டேர்ன் அப் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடைய இது எல்லாமே இப்போ கூடிக்கிட்டு இருக்கு. கம்பேர்ட் டு அஃப்கோர்ஸ் பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் ஆர் இன் மச் பெட்டர் பொசிஷன். பட் தமிழ்நாடு வந்து ஒரு வைடர் செக்மெண்ட்டில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெறும் ஐடி மட்டும் இல்லாமல் வி ஹேவ் மேனுஃபேக்சரிங், வி ஹேவ் சிவகாசி, வி ஹேவ் திருப்பூர், வி ஹேவ் ஈரோடு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருந்துமே நம்மளோட வளர்ச்சி வந்து பல பரிமாணங்களில் இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு டிசைன் எஜுகேஷன் ஆர் டிசைனருடைய பங்கு எப்படி இருக்க போகுது? தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, எனி இண்டஸ்ட்ரி ஃபார் தட் மேட்டர், எனி இண்டஸ்ட்ரி எடுங்க, தேர் இஸ் அ டிசைன் இன்டர்வென்ஷன் விச் இஸ் நீடட். டிசைன் இன்டர்வென்ஷன் எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே தேவை. பட் அந்த அவேர்னஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆக்சுவலி. ஸோ அந்த அவேர்னஸ் வந்து இவென்ச்சுவலி ஏறிக்கிட்டே வருது மெதுவாக. லைக் குவைட் அ ஃபியூ பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஆனால் அதை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டீ கடை ஓப்பன் பண்ணுறீங்க, சும்மா வித்தவுட் எனி டிசைன் இன்டர்வென்ஷன், சும்மா ஒரு நேம் போர்டு போடுறதுக்கும் ஒரு டிசைனர் வந்து அந்த நேம் போர்டை டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது.
அந்த நீஷ் எடுத்துகிட்டு வராங்க அவங்க ஆக்சுவலி அந்த இதுக்குள்ள. இல்லை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, இன்றைக்கி வந்து சாய் கிங்ஸ், சாய் வாலே, அதே டீ கடை தான், அதே டீ கடை தான், வெல் பிராண்டட். எஸ், அவ்வளோதான். ஸோ அந்த எக்ஸ்பர்டீஸை எடுத்துகிட்டு ஒரு நார்மலை வந்து சூப்பர்ஃபிஷியலாக ஆக்கும்போது, சூப்பராக ஆக்கும்போது, வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்லி தெர் இஸ் அ சேஞ்ச் இன் த ஓவரால் சொசைட்டி. ஸோ அவேர்னஸ் கூட்டிகிட்டே வரும். இவென்ச்சுவலி பீப்புள் ஃபிகர் அவுட், ஓகே இது பண்ணால் பெட்டராக வந்து பீப்புள் ஆர் கம்மிங், தே ஃபீலிங் பெட்டர் இன் தட் பிளேஸ். அவங்க வந்து தே ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் இன் தட் பிளேஸ் அப்படின்ற அது புரிய வருது அவங்களுக்கு. ஸோ அந்த புரிதல் வரும்போது என்ன ஆகும்னா இவென்ச்சுவலி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைனரோட நீடு வந்து புரியும் அவங்களுக்கு. அது புரியும் போது ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும்னா more employment, more awareness, more again like you know more development in totality. And of course socio perspectiveல பார்க்கும்போது கூட டெவலப்மெண்ட் வந்து ஓவராலாக இருக்கும். as in it will not be just ஒரு ஸ்பெசிஃபிக் இடம் மாத்திரம் வெல் டிசைன்டாக இருக்கும், மற்ற எல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஆக்சுவலி டிசைன் இஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ். ஆக்சுவலி ஒரு இடம் நல்ல டிசைன்டாக பார்த்துட்டாங்க, மக்கள் ஒரு வாட்டி அதை ஃபீல் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா they will never go back. I think Chai Kings and all is a very good example. Actually அவங்களாம் அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் சேயிங் ஒரு சின்ன டீ கடை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னு இது பண்ணல. பட் ஆனால் ஃப்ரம் அ டிசைன் பர்ஸ்பெக்டிவ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலுக்கு போகிறோம். அந்த ஒரு மால்குள்ளே போகும்போது the amount of design thought which has gone into making that mall, right from communication perspective to like you know the usability, accessibility perspective, differently abled people இருப்பாங்க, அவங்க எப்படி அந்த மாலை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி அந்த ஒரு மாலுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த டேஸ்ட் புரிஞ்சிருது அவங்களுக்கு. ஸோ யூ சீங் so many malls in India now. that's a very good example, very good example. ஒரு வாட்டி அந்த அதுக்குள்ளே வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நார்மலான ஒரு கடையை வந்து யோசிப்பாங்க போகிறதுக்கு. அங்கே பெட்டராக இருந்தது, வை டோன்ட் ஐ கோ தேர். அந்த ஸ்டிக்கினஸ் வந்துடுச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் ஈஸி. இன்றைக்கி நம்ம ஊர் சைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸ், அன்ஆர்கனைஸ்ட் பிஸ்னஸாக இருக்கக்கூடிய கடைகள்லாம் வந்து மாலை இன்ஸ்பயர் பண்ணி அவங்க கடைகளே மால் மாதிரி மாற்றுறாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி இது பாயிண்ட். அதான் சொல்கிறேன், யூசர் வந்து that's exactly what I'm also trying to say, because it's a very market driven perspective. Market when it dictates saying hey you know what, யூசர் வந்து சொல்கிறான் ஆக்சுவலி உங்கள் கடை வந்து அவ்வளோ இது இல்லைங்க அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னால் கூட போதும். அந்த ஓனருக்கு வந்து என்ன பண்ணோன்னு எக்ஸாக்ட்லி தெரியும் அவருக்கு. டக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதை ரீவேம்ப் பண்ணுறது, அந்த யூசருக்கு அலைன் பண்ணுறது அவர் பண்ணிட்டாருன்னா அவரோட சக்ஸஸ் அவர் என்ஷூர் பண்ணிக்கிறார் ஃப்யூச்சருக்கு. ஸோ தட்ஸ் த வே ஐ see it. I think ஒரு வாட்டி அந்த when they get the niche, they get the thought, okay things are changing அப்படின்ற அந்த தாட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி there is change. ஸோ நீங்கள் சொன்னது எனக்கு ஒரு கோட்டாவே நாங்கள் எடுத்துக்கலான்னு பார்க்குறோம் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில். என்னென்னா வந்து டிசைன் இஸ் அன் இன்ஃபெக்ஷியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். Absolutely yes, it is. Design is very infectious actually. ஒரு வாட்டி நல்ல டிசைன் பார்த்தாச்சு அப்படின்னா எல்லாமே கோ பேக். ஒரு நல்ல பென் நீங்கள் ஒரு வாட்டி எழுதிட்டீங்க அப்படின்னா அதை விட்டு போக மாட்டீங்க. ஐ திங்க் யூ வில் கெட் ஸ்டக் டு தட். அது ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வந்துடும். அண்ட் தென் இவென்ச்சுவலி இட் பிகம்ஸ் அ இன்ட்ரெஸ்ட்மெண்ட். அது ஒரு இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். அவ்வளோதான். வி see that with phones இல்லைங்க. ஃபோன்ஸில் பார்க்குறோம், லென்ஸ் கார்ட்டில் பார்க்குறோம். இன்றைக்கி லென்ஸ் கார்ட்டில் வாங்குறவங்க வேறு எங்கேயுமே போய் வாங்குறது இல்லையா? ஸோ வெரி குட். Thank you so much Ajay for spending this much of time with us. Absolutely. And pleasure is mine. Giving sharing your thoughts in this wonderful podcast. Sure. And we are expecting நீங்கள் நிறைய வாட்டி வரணும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட லேர்னிங்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இண்டஸ்ட்ரிக்கும் அகாடமிக்ஸுக்கும் எனக்கு கேப் குறையுதோ கரெக்ட் அன்னைக்கு தான் நம்ம நாடு வல்லரசு ஆகுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அஜய். தேங்க்யூ. எஸ்.